அதுக்கப்புறம் இன்னொரு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிடுங்க பிளாக்கில், அதையும் சேர்த்து பின்னிடலாம். ரெண்டாவது லைன் இதே மாதிரி ரெண்டாவது லைன் போடுங்க. இது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது பேஸு. இப்போ லாஸ்ட் வரை பின்னிடலாம். இப்போ ரெண்டாவது லைன் பின்னியாச்சு. இப்போ ரன்னிங் வேற கட் பண்ணிடலாம். இதுதான் அடி. அதுக்கப்புறம் நாம் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்ட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிடலாம். நான் ரன்னிங் ஒயர் இப்போது பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். அதை உள்ளே சொருகிடலாம். இதே மாதிரி ஒரு 2-3 முடிச்சு உள்ளே சொருகி வச்சுக்கிடுங்க. இப்போ நாம் சொருகி இருக்கிற இந்த ஒயரில் தான் நம்ம கார்னர் திருப்பி கொண்டு வர போகிறோம். உள்ளே சொருகின ஒயரை அதே மாதிரி எடுத்துக்கிடுங்க. ரன்னிங் ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் தான் நம்ம கார்னர் திருப்பி ஏணிப்பிடியை முடித்து போடணும். இதே மாதிரி பக்கத்தில் வர ஒயரை பூரா எடுத்து பின்னுங்க. இப்போ இந்த ஒயரை வச்சு நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். இப்போ கார்னர் திருப்பியாச்சு. அதே மாதிரி இந்த லைனும் பின்னி கொண்டு வருவோம். நாம் எப்பொழுதும் போடுற நார்மல் நாட் கூட மாதிரி தான் போடணும். இப்போ சுற்றி நாம் முதல்ல ஜாயின் பண்ணுற ஒயர்கிட்ட கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம
நம்ம ரன்னிங் ஒயர் சொருகின அந்த முடிச்சுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ அந்த முடிச்சை இதுதான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். நாம் இந்த ஃபஸ்ட்டு போட்ட முடிச்ச இதே மாதிரி எடுத்து விட்டுக்கிடுங்க. ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு ஒயர் சொருகிற மாதிரி எடுத்து விட்டுக்கிடுங்க. இப்போ ரன்னிங் ஒயரை இதே மாதிரி கொஞ்சம் ரன்னிங் ஒயரை இதே மாதிரி மடிச்சுக்கிடணும். மடித்து நம்ம மேலே எடுத்து விட்டுருக்க இதே மாதிரி இந்த லூப்பில் சொருகிருங்க. சொருகி நாம் ரன்னிங் ஒயர்லேருந்து வர்ற லூப்பில் இந்த முடிச்சிலேருந்து வர ஒயரை சொருகிடணும். சொருகி இழுத்து விட்டுருங்க, நல்லா டைட் பண்ணிடுங்க. ரன்னிங் ஒயரையும் நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ ரன்னிங் ஒயர் உள்ளே தான் இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்து அப்படியே பின்னி கொண்டு வரணும். இப்போ ரன்னிங் ஒயரை அதே மாதிரி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்து அடுத்த நாட்டிலேருந்து பின்னி கொண்டு வாங்க. ஏணிப்படி முடிச்சு தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் 2வது லைன் போடுதேன். இது நார்மல் நாட் கூட மாதிரி தான் சுற்றி பின்னணும். இந்த ஏணிப்படி நாட்டு அந்த முடிச்சுக்கிட்ட வரும்போது மட்டும் நாம் ஒரு முடிச்சை எடுத்து விட்டு உயர இன்சர்ட் பண்ணிடணும். அதுதான் இந்த குடையில் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ நம்ம 2வது லைன் போட போகிறோம். இப்போ கவனிச்சுக்கிடுங்க. இதே மாதிரி ஒரு முடிச்சை எடுத்து விட்டுக்கிடுங்க. ரன்னிங் ஒயரை இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. மடித்து அந்த லூப்புக்குள்ளே சொருகிடணும். சொருகி அந்த முடிச்சிலேருந்து வர ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே சொருகிடணும். நாம் அதை சொருகி இருக்குது தெரியாமல் இருக்கும். ரன்னிங் ஒயரை நல்லா இழுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ஏணிப்படி நாட்டு. இது போடும்போது கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒன்று போல் இருக்கும். மேலே சொருகும் போதும் சிரமமாக இருக்காது, ஒன்று போல் சொருகிடலாம். இப்போ 3வது லைன் போட ஆரம்பிக்கலாம். நான் பிகினர்ஸ்க்காக வேண்டி சின்ன சின்ன ஒயரில் அது எப்படி ஏணிப்படி நாட் போடுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் இதில் போட்டு பார்த்துட்டு பெரிய கூடையாகவே பின்னுங்க. இப்போ சுற்றி பின்னி கொண்டு வரணும். அப்படியே லைனாக வரும். ரன்னிங் ஒயர் உள்ளே சொருகும்போது இப்படி கிராஸாக தான் வரும். ஒரு முடிச்சு தள்ளி ஒரு முடிச்சு இதே மாதிரி வரும். சின்னதாக இருக்கிறதுனால காட்ட முடியல. 3வது லைன் போட்டுக்கிட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 3வது லைன் முடிக்க போகிறோம். ஒரு தடவை 2 தடவை போட்டு பார்த்தா இதே மாதிரி வந்துடும்.
கூடையும் லாஸ்ட்டு பின்னி முடிக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 3வது லைன் முடிக்க போகிறோம். அதே மெத்தட் தான். ரன்னிங் வேறு இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. மடித்து நம்ம எடுத்து விட்டுருக்கிற அந்த லூப்பில் சொருகி அந்த முடிச்சிலேருந்து வர வேற ரன்னிங் வேரில் சொருகிடணும். அவ்வளோதான். இதுதான் ஏணிப்படி நாட், லேடர் நாட்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் 3 லைன் முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கிட்டு வாங்க. இதே மாதிரி நீங்கள் 1 ரோல் 2 ரோல் இப்படி கூடைகள்லையும் இதே மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்று போல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.